பாஜகவுடைய ஊழல் எதிர்ப்பு என்பது சந்தி சிரிக்குது. இன்னும் சொல்ல போனா ஊழல் மிகுந்திருக்கிற அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி பாஜக தான். எந்த ராமர் கோவிலை காமித்து இவர்கள் தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த ராமர் கோவிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது முடியறதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய மற்றொரு ஊழல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இவ்வளவு பெரிய முறைகேட்டை அந்த அரசு செய்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லல, கம்யூனிஸ்டுகள் சொல்லல. யார் சொல்லியிருக்கா? முக்கிய மந்திரி மாஜி லட்கி யோஜனா. இந்த திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிதி ஒண்ணு, செலவழித்த நிதி என்பது ஒண்ணு. இந்த திட்டத்தின் பெயரை சொல்லி அரசாங்கத்துடைய கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனா முன்னுக்கு போறதுக்கு டபுள் என்ஜின் தேவையோ இல்லையோ, ஊழல் செய்வதற்கு ஒன்றியத்திலும் ஊழல், மாநிலங்களிலும் ஊழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டபுள் என்ஜின் ஊழல் சர்க்காராக பாஜக அடிக்கிற கொள்ளைக்கும் மக்களுக்கான திட்டங்கள் என்கிற பெயரால் அவர்கள் நடக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்கள், பாஜகவும் ஊழலும் முறைகேடும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பாஜகவுடைய ஊழல் எதிர்ப்பு என்பது சந்தி சிரிக்குது. மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற நரேந்திர மோடியுடைய இமேஜ் மிகப்பெரிய அளவுக்கு பின்னுக்கு போயிருக்கு. பாஜக வந்தா ஒரு கிளீன் கவர்னன்ஸ் இருக்கும், ஊழலை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அப்படிங்கிறத நாடு முழுக்க இவருடைய நடவடிக்கை என்பது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. பாஜக ரொம்ப அம்பலப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் மிகுந்திருக்கிற அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி பாஜக தான் அப்படிங்கிறதுக்கான ஏராளமான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கோவிலுக்காக ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு பல பேர் கைது செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோவில் ஊழல் தான். அது நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு முகச்சுளிப்பை உருவாக்கி இருக்கிறது. எந்த ராமர் கோவிலை காமித்து இவர்கள் தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த ராமர் கோவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது நாடு முழுக்க ஒரு ஹாட் டாபிக். அது முடியறதுக்கு முன்னாடியே பாஜகவுடைய மற்றொரு ஊழல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இவ்வளவு பெரிய முறைகேட்டை அந்த அரசு செய்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லல, கம்யூனிஸ்டுகள் சொல்லல. யார் சொல்லியிருக்கா? CAG, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல், அவர் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்கீம்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, சட்ட நடைமுறைகள் முற்றிலும் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 21 65 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதாந்திரம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய 1500 ரூபாய் உதவித்தொகை, அதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெயர் முக்கிய மந்திரி மாஜி லட்கி யோஜனா. அந்த ஸ்கீமுக்கு மகாராஷ்டிரா அரசு 2024 2025 ஆண்டு இந்த திட்ட அமுலாக்கத்திற்காக ஒதுக்கிய நிதி என்பது 29,693 கோடி ரூபாய். ஆனா அந்த அரசு இந்த நிதிக்கு மேல கிட்டத்தட்ட 3,541 கோடி ரூபாய் செலவு பண்ணி, அதாவது மொத்தமாக 33,237 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இந்த திட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட நிதி ஒன்று, செலவழித்த நிதி என்பது ஒன்று. இது உண்மையிலே சட்டமன்றத்துடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா, அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. முறையாக செலவு செய்திருக்காங்களா அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் இல்லை அப்படின்னு CAG சொல்லியிருக்கு. இது 2024 25 நடந்திருக்கு. 25 மார்ச் வரைக்கும் அந்த அரசு பண்ணியிருக்கிற அடுத்த மிகப்பெரிய ஒரு ஊழல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,595 கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் பெயரை சொல்லி அரசாங்கத்துடைய கஜானாவிலிருந்து பணத்தை எடுத்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பணத்தை எடுத்து என்ன பண்ணாங்க? ஒருவேளை அந்த ஸ்கீமுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அதாவது மெய்நிகர் கணக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு திட்டத்திற்கு கூடுதலாக நிதி செலவானா அரசாங்கத்துடைய ஒப்புதலை வாங்கணும். ஒருவேளை கூடுதலாக செலவாயிடுச்சுன்னு கூட நீங்க விளக்கம் சொல்ல முடியும். ஆனா 15,595 கோடி ரூபாய்ங்கிற பணத்தை நீங்க கஜானாவிலிருந்து எடுத்து விர்ச்சுவல் அக்கௌண்ட்டை நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இது சட்டத்தினுடைய ஆட்சியை, தார்மீக நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறுகிற ஒரு செயல், கண்டிக்கத்தக்க செயல், நடவடிக்கைக்கு உள்ளாக்கக்கூடிய குற்றம் அப்படின்னு கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ந்து நாங்க டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறாங்க. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு மாநிலத்திலும் இருந்தா, அதாவது மத்தியிலும் பிஜேபி, மாநிலத்திலும் பிஜேபி, ரெண்டும் இருந்தாதான் அந்த மாநிலம் முன்னுக்கு போகும். முன்னுக்கு போறதுக்கு எங்களுக்கு தேவை டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முன்னுக்கு போறதுக்கு டபுள் என்ஜின் தேவையோ இல்லையோ, ஊழல் செய்வதற்கு ஒன்றியத்திலும் ஊழல், மாநிலங்களிலும் ஊழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டபுள் என்ஜின் ஊழல் சர்க்காராக
பாஜகவுடைய ஒன்றிய மாநில அரசாங்கங்கள் இன்னைக்கு ஊழலில் துளைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ராமர் கோவில், இந்த மகளிர் திட்டம் மகாராஷ்டிராவில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க விசாரணை மேற்கொண்டால் பாஜக அடிக்கிற கொள்ளைக்கும் மக்களுக்கான திட்டங்கள் என்கிற பெயரால் அவர்கள் நடக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல்கள் விரைவில் வெளிவரப் போகிறது. பாஜகவும் ஊழலும் முறைகேடும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலத்தை வந்திருக்கு. பாஜகவுடைய பொருளாதார கொள்கைக்காக மட்டுமல்ல, பாஜகவுடைய மதவாத கொள்கைக்காக மட்டுமல்ல, பாஜக செய்கிற ஊழலை எதிர்த்தும் மிக பிரம்மாண்டமான போராட்டங்களை நாடு முழுக்க மக்கள் கட்டவிழ்த்து விட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது.